தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். 2025க்குரிய எம்பிபிஎஸ் அட்மிஷன், பிடிஎஸ் அட்மிஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட நமக்கு வந்து முடிய போகுது. ஏன்னா ரவுண்ட் 3க்குரிய ஆல் இண்டியா கோட்டா ப்ராசஸ்ன்றது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சுது. அதற்குரிய ரிசல்ட் ஆனது வந்திருந்தது. அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் 30ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றத திரும்ப கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நவம்பர் 3ஆம் தேதி அதுக்குரிய ரிசல்ட் ஆனது வருது. ஸோ மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா 2026ல் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது. பட் இந்த வருடம் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவன் வந்து உங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர் யாராவது வந்து ஃப்ரெண்டோ அல்லது பிரதர் அண்ட் சிஸ்டரோ வந்து கண்டிப்பாக நீட் எக்ஸாம் 2025ல் வந்து எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்றத நிச்சயம் அவங்க கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா 2026ல் யார் நீட் எக்ஸாம் எழுத போறீங்களோ, அதாவது எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் உங்களோட மதிப்பெண் அப்படின்றது, அந்த நீட் ஸ்கோர் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கணும், நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க, அப்ப எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றத முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது ஒண்ணுதான். ரெண்டாவது, எக்ஸாம் ஆனது மே மாசம் வரும். 2026 மே மாசம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் நமக்கு கணக்கு இருக்கு. அப்ராக்சிமேட்டா நம்ம கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 6 மாதங்கள் கணக்கு இருக்கு. இந்த 6 மாதங்களுக்குள்ள நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். இதுல வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு கோச்சிங் சென்டர்ல படிச்சிருக்கலாம். அல்லது வந்து நீங்க ஓனா படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம். அல்லது உங்க ஸ்கூல்லேயே வந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஸோ எது எப்படி இருந்தாலுமே அவங்க நடத்துறது போக அவங்க கொடுக்குற மெட்டீரியலை யூஸ் பண்ணி, ரைட்டுங்களா, நீங்க ஓனா எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் மதிப்பெண்ணானது எடுக்க முடியும். ஜஸ்ட் லைக் அவங்க நடத்துறத மட்டுமே நீங்க கவனிச்சுட்டு உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பா வந்து நீட் எக்ஸாம்ல மதிப்பெண் அப்படின்றது எடுக்க முடியாது. ஸோ இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு தேவைப்படும். குறைந்தது உங்களால வந்து ஒரு அரசாங்க அரசு மருத்துவக் கல்லூரியில நீங்க படிக்கணும் அப்படின்னா, அதாவது எந்த கேட்டகரியா இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேட்டகரி நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க. பட் அதிகபட்ச மதிப்பெண் அப்படின்றது உங்களால அதிகபட்ச மதிப்பெண் விட்டுங்க, குறைந்தபட்ச மதிப்பெண்ன்றது ஒரு 550யாவது நீங்க கிராஸ் பண்ணாதான் அட்லீஸ்ட் யோசிச்சியாவது பார்க்க முடியும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி. 550 கிராஸ் பண்ணணும். 550 எடுத்தா போதும் அப்படின்னு 500 எடுத்தா பெரிய மார்க், 450 எடுத்தா பெரிய மார்க் அப்படிலாம் நிச்சயமா கிடையாது. இனி வரும் காலகட்டங்கள்ல உங்களுக்கு சீட் இன்க்ரீஸ் ஆகுது, போகுது, கட் ஆஃப் குறையுது, ஏறுது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு மாணவருக்கு குறைந்தபட்ச மதிப்பெண்ன்றதே ஒரு 550 அப்படின்றத நிர்ணயிச்சணும். அது எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள் அந்த மாதிரி இருக்கு. காம்படிஷன் அதிகமா இருக்கு. நல்லா படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் வராங்க. ஸோ இதனால வந்து அதனுடைய தரமானது இன்னும் உயர்ந்து உயர்ந்து போயிட்டு தான் இருக்கு. அதனால 2026ல் நீட் எக்ஸாம் எழுதி நீங்க எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள், அதுவும் குறிப்பா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள், நீங்க எந்த ஸ்டேட்டா இருந்தாலும், புதுச்சேரியா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, குறைந்தபட்ச மதிப்பெண்ணே 550 தான் இருக்கணும். உங்க மதிப்பெண் அதுக்கு மேல தான் இருக்கணும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பிளானர் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னாவே போதுமானது. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு குறையுது, 500 தான் எடுக்கிறீங்க, 480 எடுக்கிறீங்க, இந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த காலேஜ் கிடைக்குமான்றது 2வது விஷயம். அதுக்கப்புறம் நாங்க போடுற வீடியோக்கள்ல நீங்க அதை பார்க்கலாம். பார்த்துட்டு எந்த கட் ஆஃப்ல எந்தெந்த காலேஜ் கிடைக்கும்ன்றதை நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்க மைண்ட்ல 550 கீழே குறையக்கூடாது அப்படின்ற ஒரு, நான் வந்து குறைந்தபட்ச மதிப்பெண் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு நீங்க படிச்சீங்கன்னா ஏதோ ஒரு அரசு கல்லூரியில கிடைக்கும். ஆனா அதுவே நீங்க அரசு கல்லூரியில டாப் மோஸ்ட் இருக்கிற காலேஜ்ல தான் நான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 600க்கு மேல கிராஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? 650 கிட்ட தேவைப்படும். நீங்க வந்து ஒரு டாப் 5ல படிக்க போறீங்கன்னா 650 தேவைப்படும். 630, 650 அந்த ரேஞ்சுக்கு தேவைப்படும். ஆனா டாப் 5 விட்டுட்டு எனக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சா போதும்னா 550 நீங்க கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த லெவல்ல நீங்க வச்சுக்கோங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ன்றது செகண்டரி. நான் வந்து மேனேஜ்மெண்ட்ல தான் போக போறேன், நான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டில தான் படிக்க போறேன் அப்படின்னா, கையில காசு இருந்ததுன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டி படிக்கலாம். மதிப்பு குறைஞ்சிருந்தா டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்க ஒரு 250 மார்க் எடுத்தா கூட தான் கிடைக்கும். ஆனா காசானது குறைஞ்சது ஒரு 20 லட்ச ரூபா கையில ரெடியா இருந்தது அப்படின்னா, குறைந்தபட்சம் 20 லட்ச ரூபா இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு 250 தான் மார்க் எடுத்திருக்கீங்க, 260 இருக்குது, 180 இருக்குது, அந்த மாதிரி இருந்தா நீங்க டீம்டு யூனிவர்சிட்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா? பட் நாம வந்து நம்மளோட எய்ம் வந்து ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில படிக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 550க்கு மேல மார்க் ஆனது இருக்கணும் அப்படின்றத நினைச்சிட்டு நீங்க படிச்சீங்கன்னாவே உங்களால மதிப்பெண் ஈஸியா எடுக்க முடியும். அந்த மைண்ட் செட்டப்ப இப்பயில இருந்து நீங்க கொண்டு வந்துருங்க.
2026ல் யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்க. 2026 அப்டேட் இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.